ப்ரோ, பெங்களூர் டு ஹைதராபாத் எவ்வளோ வாடகை வரும்? போயிட்டு வரதுக்கு எவ்வளோ செலவாகும் சொல்லுங்க ப்ரோ. சொல்லிடுவோம். பெங்களூர் டு ஹைதராபாத் வாடகை பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் வந்து 12,000 ரூபா கொடுக்குறாங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 600லேருந்து ஒரு 650 கிலோமீட்டர் வரும். அதுக்கு நம்ம ஒரு 3500 டீசல் போட்டுக்குவோம். 3500 போதும்னு கேட்டிங்கன்னா போதும். பெங்களூர் டு ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் ரோடு தான், அதனால நம்ம 3500 போட்டாலே போதுமானது. டோல்கேட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா செலவாகும். சாப்பாடு செலவுக்கு ஒரு 300 செலவு பண்ணாலே போதுமானது. ரிசீவ் பேலன்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு 1000 ரூபா கிட்ட பிடிச்சி வச்சுக்குவாங்க. அதை வந்து நீங்கள் அன்லோடிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ரிசீட் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 1000 ரூபா திரும்ப கொடுப்பாங்க. டோட்டலாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 6000லேருந்து ஒரு 6300 அந்த மாதிரி கிடைக்கும். பரவாயில்லையே ப்ரோ, ஒரு நாளைக்கு 6000 ரூபா கிடைக்குதுன்னா பெரிய விஷயம் தானே. அப்படி கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. ஹைதராபாத் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாள்லேருந்து ஒரு 5 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஆல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா லோடு கிடைக்காது. அப்போ நீங்கள் ஒரு 2000 ரூபாய் கிட்ட வந்து அங்கேயே நீங்கள் சாப்பாடு செலவுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கும் வேறு ஏதாச்சும் ஊர்லேருந்து வேறு ஊருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வாடகை தெரியும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.